பாஜக வந்து ஒரு தெளிவா இருக்கு. என்ன தெளிவா இருக்கு? இந்த தேர்தல்ங்கிறது அவங்களுக்கான தேர்தல். அதாவது சட்டமன்ற ம். தேர்தல். ம். எதா இருந்தாலும் எடப்பாடி இறங்கி நம்மள்ட்ட வரட்டும். ம். நீங்க லோக்சபா தேர்தல்ல நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணியும், நம்மள அலட்சியப்படுத்தினாரு, ம். அவமானப்படுத்தினாரு. அதனால நம்ம அவ்வளோ அலட்சியமா நம்ம போய் இறங்கிலாம் முடியாது. வரட்டும். ம். திருப்பி அண்ணாமலைய தலைவரா நம்ம தேர்ந்தெடுத்து அனவுன்ஸ் பண்ணுவோம். அண்ணாமலைய வந்து பார்க்கட்டும். தேவைப்பட்டுச்சுன்னா எடப்பாடி வந்து அண்ணாமலைய பார்க்கட்டும். ம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பிஜேபியுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்குது. அப்படின்னு நான் ம். நினைக்கிறேன். இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, டெல்லியில அதிமுக ஆபீஸ் போட்டிருக்கிறாங்க. புதுசா ம். கட்டியிருக்கிறாங்க. அது திறப்பு விழாக்கு இப்ப டெல்லிக்கு போயிரலாம் அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல, இல்ல. நான் வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே திறந்துடுறேன் அப்படின்ட்டாராம் எடப்பாடி. என்னமோ தெரியல. டெல்லிக்கு போறதுக்கே பயப்படுறாருயான்னு தெரியல. பிப்ரவரி 10ஆம் தேதி அப்படிங்கிறாங்க. 9, 10ல ஓகே. வந்து அலுவலகம் திறக்க போறாங்க. அதாவது ஏடிஎம்கேல உள்ள சண்டாப்பட்ட தலைவர்கள் எல்லாமே, என்னடா ஆபீஸ் தொறக்கிறது கூட வீடியோ கான்ஃபரன்சிங்கிறாரே, ஏன் அப்படி சொல்றாரு? அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. ஆனா ம். பிஜேபியுடைய கோவம் இன்னும் குறையல. டெல்லிக்கு ம். போனோம்னா நம்மள எதுவும் புடிச்சு வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறாரான்னு தெரியல அவருக்கு. பயமா இருக்கு வேற.